யாருன்னு தெரியும்ல, கொடி தூக்கோடைய தங்கச்சி. ஏய், நான் அப்படித்தான் வண்டி ஓட்டுவேன். நான் யாருன்னு தெரியல, கொடி தூக்கோடைய தம்பி. செம்ம சீனு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். கொடி தூக்கோடைய தங்கச்சி கடைசியாக அவர் வேறொரு இடத்துல வச்சு மறித்து பிடிச்சிட்டாங்க போலீஸ் அதிகாரிகள். என்னடா இது சீன் இப்படி இருக்குன்னு பார்த்தா மிகப்பெரிய சீனாக கடைசியில் அமைஞ்சு போயிருக்குது. பெரிய சீன் காட்டிட்டு போனவங்க கடைசியில் ஒரே அழுக. இப்போ வேறொரு வீடியோ வந்துருந்துச்சு, ஒரே அழுக. என்னன்னு பார்த்தா, நான் என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, என்னைய போக விடாமல் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தவக்கூடிய தங்கச்சி அழுகையா அழுக, செம்ம அழுக. அது அந்த வீடியோ கடைசியில் எனக்கு குழந்தை கிடைக்க இருக்குது. எனக்கு குழந்தை கிடைக்க இருக்குது, என் புரிஞ்சு செத்து போய்த்தாரு. என்னென்னலாம் உளருது இந்த பொம்பளை. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய நான் அப்படி இவங்களால தான் நாட்டில் பல பேர் பலவிதமான முறையில் பாதிக்கப்படுறாங்க. எனக்கு எல்லாம் நான் தான், எல்லாம் எங்கள் ஆளுங்க தான், எல்லாம் எங்கள் கண்ட்ரோல் தான். இந்த மாதிரியான அடக்குமுறை மாறணும் நாட்டில். இந்த மாதிரியான அடக்குமுறை மாறினால்தான் நாட்டில் ஒரு சரியான ஒரு சரிசமமான, எல்லாருக்கும் சரியான சட்டம், சரியான நீதி, சரியான நியாயம் எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த நிலைமை மாறணும். நான் தான் கெத்து, நான் தான் எல்லாமே, எல்லாத்துக்குமே நான் தான். இது மாறினாதான், இந்த நிலைமை மாறினாதான் இலங்கையில் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு நிலைமை உருவாகும். இல்லாத பட்சத்தில் அவங்க கெத்தை காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அடிப்படையிலேயே பாமர மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது என்றைக்குமே மாறாது. அது மாறணுமா இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் மாதிரியே அனைவருடைய பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கு ஒரே வழி சரிசமமாக நடத்தப்படணும். ஏன்னா இன்றைக்கும் இலங்கையில் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உயர் மட்டத்துக்கு ஒரு நீதி, கீழ் மட்டத்துக்கு ஒரு நீதி, முதலாளிக்கு ஒரு நீதி, தொழிலாளிக்கு ஒரு நீதி. இன்றைக்கி பாதிக்கப்படக்கூடிய வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு ஒரு நீதி, ஏஜெண்டுக்காரனுக்கு ஒரு நீதி. இப்படித்தானே போகுது. இதெல்லாம் மாறினா தான் இலங்கையில் நிம்மதியான சுபீட்சமான வாழ்க்கை மக்களுக்கு கிடைக்கும். பாருங்க. Babek kamera battery kerana ini. Boleh tak?